ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் செஷன் பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். அந்த பர்டிகுலர் ஒரு லூப்பை மட்டும் பிரேக் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லூப்பை பிரேக் பண்ணாது, பட் ஆனால் அடுத்த வர லைன்ஸ் ஸ்கிப் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ் இன்க்ளூட் எஸ்டர்டே டாட் ஹெடர் ஃபைல் மெயின் ஃபங்க்ஷன்றது நம்மளோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன். அங்கே தான் ஆரம்பிக்கும் நம்மளோடது. ஐயை இன்டிஜரை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், 1 அசைன் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். ஃபார் i ஈக்குவல் டு 1 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். i ஈக்குவல் டு 1ன்னு i இஸ் லெஸ் தேன் 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். லெஸ் தேன் ஈக்குவல் டு 10 இருக்கும். ஐயை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேங்கன்னு சொல்கிறதுக்காக i ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூப்புக்குள்ளே i ஈக்குவல் டு எப்போ 5ஆக இருக்கோ அப்போ அதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா பார்த்தீங்கன்னா i ஈக்குவல் டு 1 வரும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். எப்போ 5 வருதோ அப்போ தான் இந்த கண்டினியூக்குள்ளேயே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 வரும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். பிரிண்ட் எனக்கு 1 பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி 2 வரும்போதும் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். கீழே இருக்க பிரிண்ட் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகிட்டே வரும். 2, 3, 4 வரைக்கும் வரும். 5 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது மட்டும் இந்த கண்டிஷன் இந்த லூப் இதுக்குள்ளே போவோம், இஃப் கண்டிஷனுக்குள்ளே போவோம். இங்கே கண்டினியூன்னு நான் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு அடுத்து இருக்கிறது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸ்ட்ரைட்டாக அடுத்த லூப்புக்குள்ளே போயிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகாது. அடுத்ததாக இருக்கிற 6 வரும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். 6 பிரிண்ட் ஆகும், 7 பிரிண்ட் ஆகும், 8 பிரிண்ட் ஆகும், 9 பிரிண்ட் ஆகும், 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நடுவில் இருக்க 5 மட்டும் பிரிண்ட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 ஈக்குவல் டு 5 வரும்போது கண்டினியூ நான் கொடுக்குறப்போ இந்த பர்டிகுலர் அடுத்ததாக இருக்கிற லைன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷனுக்கு போயிடும். அது இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இருக்குது. 5 ஸ்கிப் ஆகிடுச்சு. அடுத்ததாக இருக்கிற லூப்ஸ் 6, 7, 8, 9, 10 பிரிண்ட் ஆகிடுச்சு. பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் இந்த லூப்பையே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த லூப்பை க்ளோஸ் பண்ணாது, பட் பர்டிகுலர் அடுத்ததாக இருக்கிற லைன்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்.